ஹாய், பிரைஸ் தி லார்ட். பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் கூட காலையில் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். அது ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் சில சமயங்களில் சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளவே முடியல. இதுவரை எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்போ அதை குறித்து எனக்கு என்ன இது விசுவாசத்தோடு கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் விசுவாசத்தோட தானே கேட்குறேன், ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேக முறை யோசிச்சிருக்கேன். அப்போ இந்த நாட்களில் ஆவியானவர் எனக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4:5 அதில் பார்க்கும்பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் என் இருதயத்தை கொண்டு காமிச்சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய நயவசிப்பினால் உண்டான விசுவாசத்தினால நம்ம எதை கேட்டாலும் அது வேஸ்ட். நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சபைக்கு நான் போகிறேன். என்னுடைய சபையில் என்னுடைய ஊழியக்காரங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி, எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாமே ஆண்டவருக்கு உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமான விதத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து கொள்வாங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தையில் கேட்கும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கிறது. அவங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள அது கிரியை செய்யுது அதிகமாக. ஆனால் நான் அவங்களுடைய மெசேஜ் மட்டும் நான் அதிக நாட்களில் கேட்குறதில்ல. நான் வெளியே போனோம்னா எல்லாருடைய மெசேஜையும் கேட்பேன். ஃபேஸ்புக்கில் என்னென்ன இதில் மெசேஜ் எல்லாம் வருதோ நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கேட்பேன். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், நீ வந்து கரெக்டான சபையை தேர்ந்தெடுத்து போகணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்தே என்னுடைய சபையில் எனக்கு கற்றுக் கொடுக்குறது உண்டு. ஆனால் எனக்கு வந்து அதை குறித்து பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் நான் பார்க்கும்பொழுது சில காரியங்கள் என்னென்னா மனுஷனுடைய நயவசிப்பினால் உண்டான விசுவாசமாக இருக்கிறது. அதாவது எல்லா ஊழியக்காரங்களை குறித்து இந்த காரியத்தில் சொல்லலை, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்கிறேன். எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்கிறாங்க, அதன்படி நடக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய நயவசிப்பினால், அதாவது அவங்களுடைய ஒரு தந்திரத்தினால் எப்படி அந்த வார்த்தையில கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கலாம், எப்படி அவங்களுடைய இருதயத்தில் பதிய வைக்கலாம்னு அவங்க யோசிச்சு டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் கொடுக்குறாங்க. அதனால தான் அப்படியே அட்ராக்ஷனாக பயங்கரமாக உட்காந்து கவனிச்சுட்டு ஏன்டா மெசேஜ் முடிஞ்சு அப்படி சில சமயங்களில் இருக்கிறது. அப்போ அதை நான் வந்து இன்னைக்கு ஆவியானவர் கொடுத்தாரு. அப்போ என்னுடைய விசுவாசம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து கேட்குற மெசேஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கரமாக எனக்கு விசுவாசம் வந்து அதை வச்சு தான் நான் கேட்டுக்கினே தவிர, தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட அவருடைய பலத்தினால் உண்டான விசுவாசத்தினால நான் கேட்கல அப்படிங்கிறத ஆவியானவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாருங்க. ஸோ நீங்களும் கூட உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 4:5 சொன்னபடி நம்முடைய விசுவாசம் மனுஷனுடைய நயவசிப்பினால் உண்டான விசுவாசமா இருக்கிறதா, அல்லது தேவனுடைய பலத்தினால் உண்டான விசுவாசமா இருக்கிறதாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடத்தில் போய் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் உண்டான விசுவாசத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பாருங்க. தேங்க்ஸ்.